ஆல்சோ ப்ரௌனி சீரீஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் சாக்கோ சிப் ப்ரௌனிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ண வேண்டியதும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் நிறையவே இருந்தது ஸ்டாக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக நான் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டும் சேர்த்து. கொஞ்சம் நேரம் பேனில் இருக்க வாட்டர் நல்லா சூடாக இருந்தால் போதும். நீங்கள் பாதி இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே வந்து டபுள் பாயிலிங் பண்ணுங்கள். ஏன்னா கேஸ் மேலேயே வச்சு பண்ணாதீங்க. நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். மோஸ்ட்லி ப்ரௌனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டி ஃப்ளேவர் தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பட்டரை நம்ம கேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரௌனிஷாக மாறிடும். ஸோ பட்டரோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணிடும். அந்த ஒரு மிஸ்டேக் தான் எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ நான் பண்ணிவிட்டு சில பேருக்கு பட்டர் பிடிக்காது ரொம்ப ஓவர் ஸ்மெல்லாக இருந்தால். இப்போவே வந்து சாக்லேட் மிக்ஸ்சர் வார்மாக இருக்கும் போது கேக் பேட்டரில் ஆட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா கொஞ்சம் க்ரிங்கிள் டாப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் எப்போவுமே வந்து ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர். ஒயிட் சுகரை வந்து அப்படியே கிரானுலேட்டட் சுகர் போடுங்க. அண்ட் ப்ரௌன் சுகரை வந்து எப்போவுமே பவுடர் பண்ணிவிட்டு போடுங்க. ஒயிட் சுகர் வந்து எதனால் கிரானுலேட்டட் போடுறீங்கன்னா அதுவும் வந்து க்ரிங்கிள் டாப்க்கு என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரொம்ப நேரம் விஸ்க் பண்ண முடியாது, கை வலிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து ரொம்ப நேரம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நார்மலாக விஸ்க் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் இதுவே நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு சுகர் வந்து டிசால்வ் ஆகிடும். வந்து ரொம்ப ஓவர் மிக்சிங் பண்ணாமல் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு பேட்டர் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஃபட்ஜியான சாக்லேட் ப்ரௌனி கிடைக்கும், சாக்லேட்டி ப்ரௌனி கிடைக்கும். எனக்கு வந்து சாக்லேட் ஓவர்லோடட் வேணுன்றதுனால நான் ஓவராக சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 500 கிராம் தான் பண்ண வேண்டியது, 1/2 kg. பட் ஆனால் நான் ஆல்மோஸ்ட் 700 கிராம்ஸ் கிட்ட பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸை மேலே போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா டிப் பண்ணாமல் விட்டுட்டேன், மேலவே வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் அந்த சாக்லேட்ஸை டிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பேட்டருக்குள்ளே கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சூயியாக வந்து கிடச்சிருக்கும், நல்லா லிக்விட் ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ நான் மேலே வச்சதுனால சாக்லேட்ஸ் அப்படியே இருந்துச்சு லைட்டாக. பட் ஒரு லிட்டில் பிட்டாக மெல்ட் ஆகிருந்தது. நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் என்கிட்ட கொஞ்சம் கிண்டர் ஜாயில் வந்து ஆரி போட்டிருந்தது. ஸோ சும்மா ஃபோட்டோக்காக அதை வச்சுருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.